Glory to the wonderful name of Jesus. Oh, hallelujah. சோதரம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக சகலவித நற்கிரியைகளிலும். அப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை பாரு, சம்பூர்ணத்தினால் நிரப்பப்படுகிறது. உங்களிடத்தில் சம்பூர்ணம் உடையவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதை இன்னுமா இந்த நாட்களிலே கர்த்தர் பெருக செய்கிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. ஆனபடியால் தேவச்சனமே எல்லாவற்றுக்கும் தேவனுடைய கிருபையே பெரிதாய் இருக்கிறது. அந்த கிருபை நிமித்தமாக தான் சோதரா. ஓ glory to God. தேவன் சோதரா தம்முடைய ஜனத்தாருக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் தேவச்சனமே சோதரா. ஓ glory to God. ஆனபடினாலே அவர் பெருக செய்கிறவராய் இருக்கிறபடினாலே எதிலெல்லாம் சோதரா. ஓ glory to God. அவர் பெருக செய்கிறார் என்பதை குறித்து சோதரா நாம் இப்பொழுது வாசனங்களுக்கு கடந்து செல்வோம். சோதரா வாசிக்க கேட்போம். உபாகமம் 33:19. உபாகமம் 33:19. ஜனங்களை அவர்கள் மலை மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். அங்கே நீதியின் பலிகள் இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. எங்கே ஜனங்களை அவர்கள் மலை மேல் வரவழைத்து அங்கே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் அங்கே அழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும். என்று சொன்னால் நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கிறபடினாலே சோதரம் glory to God. கடலில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றார். அனுபவிப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவச்சனமே சோதரம். இதை எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய சோதரம். அர்த்தத்திலே இந்த சம்பூர்ணத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் எதற்கு, எந்த வசனத்துக்கு இது ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் ஏசாயா 45:4 வசனத்தை வாசிப்போம். கடலுக்குள்ள நீ நான் முழுக போறதில்லை, முழுகிறவங்க தான் அதுல முழுகி எந்திரிப்பாங்க. அல்லேலூயா. சோதரா. ஓ glory to God. ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாக்கோபு நிமித்தமாகும், இஸ்ரவேலின் நிமித்தமாகும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடினாலே ஸ்தோத்திரம். ஓ glory to the wonderful name of Jesus. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உன்னை ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு சம்பூர்ணமடைய செய்வாராக. ஹல்லேலூயா. உடைய சம்பூர்ணங்களை பெருக பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு 11:7 வாசிங்க. யோபு 11:7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நீ அவருடைய ஸ்தோத்திர ஞானத்தை நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் glory to God. நீ எதை ஸ்தோத்திரம் உனக்கு இரட்டிப்பாய் பண்ண செய்கிறார், பெருக செய்கிறார் சம்பூர்ணத்தை. 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார் நலமாயிருக்கும். அது உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதா இருக்கும். போதும். அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய
அந்தரங்க ஞானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். எதைய ஞானம்? சோத்திரம். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சோத்திரம். Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம். உன்னுடைய சம்பூர்ணம் அது இரட்டிப்பாகும். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. சோத்திரம். சங்கீதம் 36:8-9 வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாய் உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். 9ஆம் வசனம் வாசித்தீங்களா? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் தேவச்சனமே ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நீ சோத்திரம். ஓ glory. சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. சோத்திரம். நீ வந்து சோத்திரம் சபையில இருந்து அந்த வர்ஷிப்ல கலந்து கொள்ளுகிறியே சோத்திரம். அந்த ஜீவ நதி உன்னை நிரப்புகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவரை நீ மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் உன்னை ஆட்கொண்டு ஹல்லேலூயா சோத்திரம் அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் சம்பூர்ணமடைய செய்கிறார். நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பெருக பண்ண தேவன் கிருபை பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:96. சங்கீதம் 119:96. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டே உம்முடைய கற்பனையும் மகா விஸ்தாரம். ஹல்லேலூயா. glory to God. தேவச்சனமே சோத்திரம். glory to God. இன்று நான் உனக்கு இடுகிற கட்டளையின்படி நீ செய்வாயானால் சோத்திரம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. 28:1 சொல்லுகிறது, நான் உனக்கு கற்பிக்கிற எந்த கட்டளை எல்லாவற்றையும் நீ சோத்திரம் கை கொள்ளுவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்குமாம். ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம் வாசிங்க இந்த வசனத்தை. சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லையை நீ காணலாம். ஆனால் உம்முடைய கற்பனையும் மகா விஸ்தாரம். ஹல்லேலூயா. glory to God. அதிலும் உங்களை ஹல்லேலூயா சோத்திரம் சம்பூர்ணமடைய செய்வாராக. எரேமியா 31:25. எரேமியா 31:25. அவர் விடாத ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனமே சோத்திரம். glory to God. நாம சோத்திரம் glory. ஹல்லேலூயா. சோர்ந்து கிடக்கிறதை தேவன் அறிவார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம். இன்றைக்கு சோத்திரம் அவர் தம்முடைய கிருபைகளை பெருக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே சோத்திரம் என்ன சொல்லுகிறார்? வசனத்தை விடாய்த்த ஆத்துமாவை. ஒரு ஆத்துமா இன்றைக்கு விடாய்த்து இருக்கலாம். நாம எதையோ சோத்திரம் யோசித்துக் கொண்டு நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு சோர்ந்து கிடக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விடாய்த்து போயிருந்தாலும் அதை அவர் சம்பூர்ணமடைய செய்வார். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. வாசிங்க. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி ஹல்லேலூயா தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே எல்லா தோய்ந்து இருக்கிற எல்லா ஆத்துமாவையும்
நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தேவச்சனமே, ஓ ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:5 பாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக எப்பொழுதும் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 15:29 வாசிங்க. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார் என்று எழுதியிருக்கிறபடியே சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவச்சனமே, ஓ glory to God. சுவிசேஷத்தை சொல்லுகிறதினாலே சுவிசேஷத்துக்கு பிழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, இந்த சுவிசேஷம் ஓ glory to God, ஓ நிரம்பி இருக்கிறபடினாலே நான் ஸ்தோத்திரம். glory to God. நாமும் சம்பூர்ணமடைகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. தீத்து 3:7 கொஞ்சம் பாருங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழுதருளினார். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசுவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழுதருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவச்சனமே, அறகுறையா நிரப்புகிறவரே இல்லை. அல்லேலூயா. சம்பூர்ணமாய் பொழுதருளினார். glory to God. இப்போ கீவர்ஸ் உங்களுடைய வாங்க. 2 கொரிந்தியர் 9:8. அதுல ஒரு வரல அப்படி வச்சுக்கணும். அந்த கீவர்ஸுக்கு சம்பூர்ணமடைகிறாயும் சகலவித நற்கிரியைகளினாலும் இருக்கும்படியாக சகலவித கிருபையும் அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 62:12 வாசிங்க. கிருபை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பலன் அளிக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை அவருடையது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. அதை அவர் பெருக செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் அவருக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. glory to God. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3:32 கொஞ்சம் பாருங்க. நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது என்ன ரகசியம்? 3ஆம் அதிகாரம் 33-34 கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. உங்களை சம்பூர்ணமுடையவர்களாக மாத்திரம் அல்ல, ஓ ஹல்லேலூயா, நற்கிரியை செய்து ஸ்தோத்திரம். glory to God. கிருபையை பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். யோவான்
1:16 கொஞ்சம் பாருங்க. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory. எப்படி? ஆத்வசனம் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையோ உண்டாயின. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தெய்வ சனமே, அவர் இந்த கிருபை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறவர்களே, அவர் ஐசுரியமுள்ளவராயிருந்தோம். நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டுமாம்? அவருடைய கிருபையை அறிந்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. ஒரு அல்லேலூயா. glory to God. எந்த லெவல் வரைக்கும் தரித்திரரானாராம். ஹல்லேலூயா. நமக்காக ஸ்தோத்திரம், சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி ஹல்லேலூயா நம்மை மீட்டெடுத்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அந்த நிலைமை வரையிலே அவர் தரித்திரரானார். ஏன் தரித்திரர்? உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, glory to God. அவருடைய வார்த்தைத்தம் எல்லாம் சொல்லுகிறது என்ன என்று சொல்லி, ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுதுவிட யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். glory to God. அவருடைய கிருபையை கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கிருபையை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆகினால தான் தெய்வ சனமே, ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. எபேசியர் நிருபம் 2:8. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் ஆனது அல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. என்று சொன்னால் முன்பாக சொல்லுகிறது, தேவனோ ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறைத்து விடுகிற நம்மை ஹல்லேலூயா உயிர்ப்பித்து தம்மோடு கூட உட்கார செய்தாரா. ஹல்லேலூயா, glory to God. அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியால் தான் தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. யாத்ரா 31:19 சொல்லுகிறது, 33:19 யாத்ரா. என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஹல்லேலூயா, glory to God.
ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய கிருபை தெரியுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மை மீட்டெடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தேவ ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் அறியாமல் ஸ்தோத்திரம் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகர் மரித்து போகிறார்கள். அல்லேலூயா, glory to God. அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் போய் சேரவில்லை. அல்லேலூயா, ஆகினாலே தேவ ஜனமே ஸ்தோத்திரம், glory to God. அவனவன் நன்மை தீமைக்கு ஏற்ற ஸ்தோத்திரம், glory to God, பலனை அந்த நாளில் அடைவான் என்று சொல்ல வேத வசனம். ஒருத்தனும் நன்மை செய்யலையா? ஒருத்தன் கூட நன்மை செய்யல. தேவ வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. 40 சொல்லுகிறது, ஒரு நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனுமாயிலும் இல்லை. அவருடைய பார்வைக்கு ஸ்தோத்திரம், என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவேன், அவருடைய தயவையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகிறது என்பதை தெய்வச்சனமே நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் கிருபையாய், யார் மேல் கிருபையாய் இருக்க சித்தம் கொண்டு இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாக இருப்பேன். யார் மேல் இறக்கமா ஒரு எல்லாரும் சொல்கிறோம், மற்றவங்க பேருக்கெல்லாம் ஏதாவது நான் சொல்லலாம். ஆனால் நான் யார் மேல் கிருபையாக இருக்க சித்தம் கொண்டிருக்கிறான் அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அல்லேலூயா. ஆனபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிருபையை தேவன் இந்த நாளிலே உன்னிடத்தில் என்னிடத்தில் பெருக செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்தின் அவருடைய ஊற்றாக இருக்கிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் அதை தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். வாசியுங்கள் ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் நற்கிரியிலும் பெருகலாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. அன்புள்ள தேவச்சனமே 2 பேதுரு 3:18 வாசித்து நாம முடிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. தம்முடைய கிருபையை பெருக செய்ய வல்லவருமாய் இருக்கிறவருக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கனமும் மகிமை உண்டாக கடவது. கர்த்தர் தாமே தம்முடைய வாக்குப்படி இந்த மாதம் முழுவதுமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. முழங்காலிட்டு கண்களை மூடுவோம்.